ராஜேஸ்வரி, வணக்கம். திருநெல்வேலி நீதி மன்றத்தில் இருக்கிறோம். நெல்லை கவின் ஆணவ படுகொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளிகளாக கருதப்படும் சுர்ஜித், அவரது தந்தை சிறப்பு உதவி ஆய்வாளர் சரவணன் மற்றும் இன்று கைது செய்யப்பட்ட அவரது பெரியம்மா மகன் சகோதரர் ஜெயபால் ஆகியோரை ஆகஸ்ட் 26 வரை 13 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க திருநெல்வேலி வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஹேமா தற்போது உத்தரவிட்டுள்ளார். விசாரணையின் போது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நீதிபதி ஹேமாவிடம் அளித்த பரபரப்பான வாக்குமூலங்கள் நீதிமன்ற வளாகத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. கவின் கொலை வழக்கில் சிபிசிஐடி போலீசாரால் கைது செய்யப்பட்ட சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை SI சரவணன் ஆகியோரின் 2 நாள் சிபிசிஐடி காவல் இன்றுடன் முடிவடைந்தது. அவர்களை நீதிபதி ஹேமா முன்பு சிபிசிஐடி போலீசார் இன்று மாலை ஆஜர்படுத்தினர். வழக்கை மேலும் விசாரிக்க சிபிசிஐடி தரப்பு காவல் கேட்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இருவரையும் ஆகஸ்ட் 26ஆம் தேதி 13 நாட்கள் நீதிமன்ற காவலில் பாளையங்கோட்டை சிறையில் அடைக்க நீதிபதி ஹேமா அதிரடியாக உத்தரவிட்டார். கூண்டில் ஏற்றப்பட்ட முக்கிய குற்றவாளியான சுர்ஜித் நீதிபதியிடம் நேரடியான பரபரப்பான குற்றச்சாட்டுகளை நீதிமன்றத்தில் முன்வைத்தார். எனது சுண்டு விரலில் அடிபட்டுள்ளது, ஆனால் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று எக்ஸ்ரே எடுக்க சிபிசிஐடி போலீசார் அனுமதிக்கவில்லை. மேலும் டிஎஸ்பி மற்றும் இன்ஸ்பெக்டர், சிபிசிஐடி டிஎஸ்பி மற்றும் இன்ஸ்பெக்டர் இருவரும் என்னை அடிக்கவில்லை, ஆனால் கடுமையாக மிரட்டினார்கள். நாங்கள் சொல்வதுபடிதான் நடந்து கொள்ள வேண்டும், இல்லை என்றால் உன்னுடைய உறவினர்களையும் உன் தந்தையாரை போல சிறையில் அடைத்து விடுவோம் என மிரட்டல் விடுத்தார்கள் என அவர் முறையிட்டது நீதிமன்றத்தில் மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியது. அவரை தொடர்ந்து பேசிய அவரது தந்தை SI சரவணன் நீதி அரசர் ஹேமாவிடம் 2 நாட்கள் என்னை சிபிசிஐடி காவலில் எடுத்தார்கள், ஆனால் என்னிடம் 2 நிமிடங்கள் மட்டுமே விசாரணை நடத்தினார்கள், எந்த வாக்குமூலமும் என்னிடம் இருந்து எழுதி வாங்கவில்லை, நான் எதிலும் கையெழுத்து போடவில்லை என்று கூறினார். முக்கியமாக 3வதாக இந்த வழக்கில் தற்போது சேர்க்கப்பட்டிருக்கும் இவரது சகோதரரான ஜெயபால் நீதிபதியிடம் எந்த வழக்கில் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறேன் என தெரியவில்லை என்றார். பின்னர் அவரிடம் நீதிபதி ஹேமா ஜெயபாலை அருகில் அழைத்து கவின் கொலை தொடர்பாக சரவணன் மற்றும் சுர்ஜித் எந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார்களோ அதே வழக்கில் தான் உங்களையும் கைது செய்துள்ளார்கள் என தெளிவாக விளக்கினார் நீதிபதி ஹேமா. 3 பேரின் முறையீடுகளையும் கேட்டறிந்த நீதிபதி ஹேமா தன் அருகில் அழைத்து அவர்கள் கூறிய வாக்குமூலங்களை தானே நேரடியாக எழுதி பதிவு செய்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து 3 குற்றவாளிகளையும் வரும் ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரை, குற்றவாளிகள் அல்ல, குற்றம் சுமத்தப்பட்டிருக்கும் 3 பேரையும் ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதை அடுத்து சுர்ஜித் மற்றும் சரவணன், ஜெயபால் ஆகிய 3 பேரும் ஒரே வாகனத்தில் பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். 2 நாட்கள் சிபிசிஐடி காவல் முடிந்து விசாரணைகள் முடிந்த நிலையில் தற்போது இந்த வழக்கில் இருக்கும் தற்போதைய நிலவரம் இதுதான். ராஜேஸ்வரி, விவரங்களுக்கு நன்றி வனராஜ். நேயர்களே, ஆணவ கொலை வழக்கில் சுர்ஜித், அவரது தந்தை SI சரவணன் மற்றும் ஜெயபால் ஆகியோருக்கு 13 நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்து வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் வனராஜ் சங்கர் வழங்கிட பார்த்தோம்.